என்னோட பேர் மாலதி. எங்க வீட்டு ஓனர் செஞ்ச வேலையினால என்னோட புருஷனுக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துருச்சு. நான் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த பொண்ணு. எனக்கு இப்ப கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகல, 2 வாரம் தான் ஆகுது. என்னோட கணவர் வேலை பாக்குறது ஒரு பணக்கார வீட்ல தான். அவர் அந்த வீட்லயே தங்கி வேலை பாப்பார். அதனால என்னையும் அவர் கூடவே அங்கேயே தங்க வச்சுட்டாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அந்த வீட்டோட முதலாளி இப்ப வெளிநாட்டில இருக்கார். மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவையோ ஊருக்கு வரும்போது அந்த வீட்டில் தான் தங்கியிருப்பார். அவருக்கு தேவையான வேலையை செஞ்சு கொடுக்கறதும் அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொட உக்கிறதும் இந்த மாதிரி வேலையை தான் என்னோட கணவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்ப நான் போனதுக்கு அப்புறம் அந்த வேலையெல்லாம் நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சொல்ல போனால் அந்த வீட்டுக்கு இப்ப நானும் ஒரு வேலைக்காரி மாதிரி தான். கல்யாணமாகி 2 வாரம் கூட ஆகல. ஆனா என்னோட புருஷன் அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு நைட்டு என்கிட்ட தப்பு தப்பா நடந்துகிட்டான். என்னதான் அவன் எனக்கு புருஷனா இருந்தாலும் அவன் என்கிட்ட அப்படி நடந்துகிறது சுத்தமாவே பிடிக்கல. பிடிக்காம தான் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு நாள் காலையில எழுந்து, செம்மையே இன்னைக்கு முதலாளி வராரு, அவருக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அதனால சீக்கிரம் போய் ரெடியாக்கு அப்படின்னு என்னோட புருஷன் சொன்னான். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டோட முதலாளி வந்தாரு. அவரை பார்த்ததும் நான் ரூமுக்குள்ள போயிட்டேன். என்னதான் அவர் முதலாளியா இருந்தாலும் அவரே ஒரு ஆம்பளை தானே, அதனால்தான் நான் ரூமுக்கு வந்துட்டேன். முதலாளி வந்த உடனே, யார் அந்த பொண்ணு நீ என்னோட புருஷன் கிட்ட கேட்டாரு. அதுக்கு என்னோட புருஷன், முதலாளி அது என்னோட பொண்டாட்டி, இப்பதான் 2 வாரம் ஆச்சு கல்யாணம் ஆகி சொல்லிக்கிட்டு அவனும் வெக்கப்பட்டான். முதலாளியும் சரி சரி நானும் மேல போறேன், எனக்கு மேல தண்ணி எடுத்துட்டு வர சொல்லு உன்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவர் மேல போயிட்டாரு. என்னோட புருஷன் ரூமுக்கு வந்து, ஏண்டி முதலாளி வந்திருக்காரு, ஒரு வணக்கம் கூட வைக்காம ரூமுக்குள்ள ஓடி வந்துட்டே நீ என்ன திட்டுனா. அதுக்கப்புறம் நானும் தண்ணி எடுத்துக்கிட்டு முதலாளி இருக்கிறதுக்கு போனேன். அங்கே முதலாளி என்கிட்ட தண்ணிய வாங்கிட்டு என்னோட பேரை கேட்டாரு. நான் மாலதின்னு சொன்னேன். ஏன்னா உன் புருஷன் உன்னை நல்லா வச்சிருக்கானா இல்ல டெய்லி குடிச்சிட்டு வந்து உன்னை அடிக்கிறானான்னு கேட்டாரு. அதுக்கு நான் இல்ல முதலாளின்னு சொன்னேன். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு என்னோட புருஷனும் குடிக்கிறதுக்கு போயிட்டான். அந்த நேரத்துல நான் மட்டும் வீட்ல தனியா இருந்தேன். வெளியில போயிட்டு வந்து முதலாளி நான் மட்டும் வீட்ல தனியா இருக்கிறத பாத்துட்டு அவரை ஊக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, என்னோட ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்த ஆரம்பிச்சாரு. அப்ப எனக்கு பயமா இருந்துச்சு, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன் முதலாளி கதவை சாத்துறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆளு பதில் எதுவும் பேசல. பேசாம என் பக்கத்துல வந்துகிட்டே இருந்தான். அப்ப நான் வெளியே என்னோட புருஷன் காய்கறி வாங்க போயிருக்காரு, இந்நேரம் வந்துருவாரு, அவர் பார்த்தா தப்பா நினைச்சுக்குவாருன்னு சொன்னேன். என்ன வீட்டுக்கு வந்துட்டு இருக்காளாம் அப்படின்னு சொல்லி முதலாளி கதவை திறந்துகிட்டு வேகமா மாடிக்கு ஓடி போயிட்டான். முதலாளி ரூம் விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. அது வரைக்கும் என்னோட மனசுக்குள்ள இவன் ஏதோ பண்ண போறானே அப்படின்னு ரொம்பவும் பயமா இருந்துச்சு. ஒரு பக்கம் என்னோட புருஷன் என் மேலயும் முதலாளி மேலயும் சந்தேகப்படுறான். இன்னொரு பக்கம் இந்த முதலாளியோட தொல்லைய தாங்க முடியல. வீட்ல இருக்கிற வேலைக்காரனோட புது பொண்டாட்டி அப்படின்னு கூட பாக்காம, ஆமா என்ன ஏதாவது பண்ணிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பான் போல. அன்னைக்கு நைட்டு என்னோட புருஷனுக்கு தூங்கும் போது பயங்கரமான கனவு வந்திருக்கும் போல. அந்த கனவுல நானும் முதலாளியும் ஏதோ தப்பு பண்ற மாதிரி கனவு வந்திருக்கு. திடீர்னு ஷாக் ஆகி எழுந்தவன் பக்கத்துல அவனோட படுக்கையில நான் இல்லைன்னு என்ன பார்த்துட்டு வேகமா எழுந்து முதலாளி இருக்கிற ரூமுக்கு ஓடினான். நான் அப்போ கிச்சன்ல தண்ணி குடிக்க போயிருந்தேன். திடீர்னு அவன் கத்தின சத்தம் கேட்டுச்சு. முதலாளி முதலாளின்னு கத்திக்கிட்டே மாடிப்படி ஏறினான். எனக்கு என்னன்னு தெரியல, பயந்துகிட்டே நானும் பின்னாடியே ஓடினேன். முதலாளி ரூமோட கதவு திறந்திருந்துச்சு. உள்ள போனதும் என்னோட புருஷன் முதலாளியோட காலை பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். முதலாளி என் பொண்டாட்டிய நம்பாதீங்க, அவ ஒழுங்கா இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். முதலாளி தூக்கத்தில் எழுந்து திகைச்சு போய் நின்னுட்டு இருந்தாரு. என்னடா இது, என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. என்னோட புருஷன் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு, கனவுல பார்த்தேன் முதலாளி நீங்களும் என் பொண்டாட்டியும் சொல்ல முடியாம தவிச்சான். முதலாளி முதல்ல சிரிச்சாரு, பிறகு முகம் சீரியஸ் ஆச்சு. டே குடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் குறைடா, கனவெல்லாம் நிஜமா ஆகாதுன்னு சொன்னாரு. ஆனா என்னோட புருஷன் அமைதியாகல. என்ன பார்த்ததும் கோபமா வந்து என் கைய பிடிச்சு இழுத்து, நீ ஏன் இங்க வந்தே, முதலாளி ரூமுக்கு ஏன் வந்தேன்னு கத்தினான். நான் பயந்துகிட்டே, நானா, நீதானே கத்தினே, நான் பின்னாடி வந்தேன்னு சொன்னேன். முதலாளி அப்போ சொன்னாரு, போதும் போதும், ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்குங்க, நாளைக்கு பேசிக்கலாம். ஆனா அன்னைக்கு அப்புறம் எல்லாம் மாறி போச்சு. என்னோட புருஷன்
என்னை இன்னும் அதிகமா சந்தேகப்பட ஆரம்பிச்சான். முதலாளி வர நேரத்துல என்ன ரூமுக்குள்ள அடைச்சு வைப்பான். வெளியே வராதன்னு சொல்லுவான். முதலாளி மறுபடியும் ஊருக்கு வந்தப்போ எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாப்பாரு. சிரிப்புல ஏதோ இருக்கும். எனக்கு பயமா இருக்கும். ஒரு நாள் என்னோட புருஷன் குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சான். நீ முதலாளி கூடன்னு சொல்லி அடிச்சான். நான் அழுதுகிட்டே வெளியே ஓடினேன். முதலாளி அப்ப வீட்ல இருந்தாரு. அவர் என்ன பார்த்து என்னாச்சு மாலதின்னு கேட்டாரு. நான் அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொன்னேன். முதலாளி என்ன ஆறுதலா பேசினாரு. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அந்த ஆறுதலும் கொஞ்ச நேரத்துல வேற மாதிரியாச்சு. அவர் என்னோட தோளை தொட்டாரு. எனக்கு பயமா இருந்துச்சு. முதலாளி விடுங்கன்னு சொல்லி ஓடினேன். அப்புறம் நாட்கள் ஓடின. என்னால தாங்க முடியல. ஒரு நாள் என்னோட புருஷன் இல்லாத நேரத்துல முதலாளி மறுபடியும் என்னோட ரூமுக்கு வந்தார். இந்த தடவை கதவை சாத்தினார். நான் கத்தினேன். ஆனா யாரும் வரல. அந்த நாள் முதல் என் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போச்சு. என்னோட புருஷன் ராமு என்னை இன்னும் அதிகமா சந்தேகப்பட ஆரம்பிச்சான். முதலாளி வீட்டுக்கு வர ஒவ்வொரு தடவையும் அவன் என்ன ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிடுவான். வெளியே வராதடி, முதலாளி பார்த்து விடக்கூடாதுன்னு சொல்லி கதவை பூட்டிடுவான். நான் உள்ளே அழுதுகிட்டே உட்கார்ந்திருப்பேன். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. முதலாளி பேர் சேகர். அவருக்கு வயசு 40 இருக்கும். உயரமா பணக்கார தோரணையோடு நடந்துகிட்டாலும் அவர் பார்வையில ஏதோ ஒரு தவறான எண்ணம் தெரியும். அவர் வீட்டுக்கு வர நேரத்துல என்ன தனியா பார்த்தா போதும். அவர் கண்களே என்ன உரசுற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ராமு காலையிலேயே குடிக்க போயிட்டான். முதலாளி அப்ப வீட்டுல இருந்தாரு. நான் கிச்சன்ல சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பின்னாடி யாரோ நின்ன மாதிரி தெரிஞ்சது. திரும்பி பார்த்தா முதலாளி. மாலதி, இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் சாப்பாடு செஞ்சிருக்கியான்னு கேட்டாரு. அவர் குரலே கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. நான் பயந்துகிட்டே ஆமா முதலாளி இப்பவே ரெடி ஆகுதுன்னு சொன்னேன். அவர் என் பக்கத்துல வந்து நின்னாரு. நீ ரொம்ப அழகா இருக்கடி மாலதி. உன் புருஷன் உன்னை சரியா பாத்துக்க மாட்டானான்னு கேட்டாரு. அவர் கை என் தோல்ல வச்சாரு. எனக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. முதலாளி ப்ளீஸ் விடுங்கன்னு சொல்லி பின்னாடி நகர்ந்தேன். அவர் சிரிச்சார். பயப்படாதடி, நான் உனக்கு ஒன்னும் செய்ய மாட்டேன். ஆனா உன் புருஷன் இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்தா நீ என்ன பண்ணுவன்னு கேட்டாரு. நான் பதில் சொல்லாம அங்கிருந்து ஓடி ரூமுக்குள்ள போயிட்டேன். கதவை சாத்திக்கிட்டு அழுதேன். எனக்கு இந்த வீடு சிறை மாதிரி ஆயிப்போச்சு. என் கிராமத்து அம்மாவையும் அப்பாவையும் நினைச்சு அழுதேன். கல்யாணம் ஆகி 2 மாசம்தான் ஆச்சு. ஆனா என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்ல. மறுநாள் ராமு வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சான். நீ முதலாளி கூட பேசுனியா? அவர் உன் கூட தனியா இருந்தப்போ என்ன பண்ணினீங்கன்னு கேட்டான். நான் எத்தனை தடவை சொன்னாலும் அவன் நம்பல. அவன் கையில இருந்த பெல்ட்டால அடிச்சான். என் முதுகுல ரத்தம் வந்துச்சு. நான் தாங்க முடியாம கத்தினேன். அப்போ முதலாளி வந்தாரு. டே ராமு, என்னடா இது, அடிக்கிறியா உன் பொண்டாட்டியன்னு கத்தினாரு. ராமு பயந்து போயிட்டான். முதலாளி இவன்னு தயங்கினான். முதலாளி என்னை பார்த்து, மாலதி நீ போய் ரூம்ல படு, நான் இவன் கூட பேசிக்கிறேன்னு சொன்னாரு. நான் அழுதுகிட்டே போனேன். அன்னைக்கு ராத்திரி ராமு வந்து என்ன மன்னிப்பு கேட்டான். சாரி மாலதி, நான் குடிச்சிட்டு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னான். நான் பேசாம இருந்தேன். ஆனா அவன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சான். சில நாட்கள் கழிச்சு முதலாளி என்னை தனியா பார்க்க ஆரம்பிச்சாரு. ராமு வெளியே போன நேரத்துல அவர் என் ரூமுக்கு வந்து, மாலதி உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன், புது சேலை நகையெல்லாம் வாங்கி தரேன், ஆனா நீ என் கூடன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் கத்தினேன். வேண்டாம் முதலாளி, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லன்னு சொல்லி அழுதேன். அவர் கோபமா போயிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் ராமு இல்லாத நேரத்துல முதலாளி என்ன பலவந்தமா பிடிச்சாரு. நான் எவ்வளவு திமிர்ந்தாலும் அவர் வலுவா இருந்தாரு. கதவை சாத்திட்டு என்ன அணைச்சாரு. நான் கத்தினேன். விடுங்க, யாராவது வந்துருவாங்கன்னு சொன்னேன். அவர் சிரிச்சாரு. யாரும் வரமாட்டாங்க மாலதி, இன்னைக்கு உன் புருஷன் திரும்ப வரவே இல்லன்னு சொன்னாரு. எனக்கு உலகமே சுத்துற மாதிரி ஆச்சு. நான் போராடினேன். ஆனா அவர் என்னை இழுத்து படுக்கையில தள்ளினாரு. அப்போ திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. முதலாளி முதலாளின்னு ராமு குரல். முதலாளி பயந்து போய் கதவை திறந்தாரு. ராமு உள்ள வந்ததும் என்ன அப்படி பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சான். என்னது இது முதலாளின்னு கத்தினான். முதலாளி சமாளிச்சு, டே ராமு, உன் பொண்டாட்டி என்னன்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சாரு. ராமு நம்பிட்டான். என்ன அடிக்க ஆரம்பிச்சான். நீ இப்படிப்பட்டவளான்னு கத்தினான். நான் அழுதுகிட்டேன். இல்ல ராமு, அவர்தான்னு சொன்னேன். ஆனா அவன் கேக்கல. அன்னைக்கு ராத்திரி நான் தனியா அழுதுகிட்டு இருந்தேன். என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. நான் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு ஓடிரணும்னு முடிவு பண்ணினேன். மறுநாள் காலையில ராமு தூங்கிட்டு இருந்தப்போ நான் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடினேன். என் கிராமத்துக்கு போற பஸ்ஸை பிடிச்சேன்.
பஸ்ஸுக்குள்ள உக்காந்ததும் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. ஆனா என் மனசுல இன்னும் பயம் இருந்துச்சு. ராமு என்னை தேடி வருவானா? முதலாளி என்ன பண்ணுவாரு? பஸ் ஊருக்கு நெருங்கினப்போ ஏன் அம்மா அப்பாவை நினைச்சு அழுத. இனிமே நான் திரும்ப இந்த வாழ்க்கைக்கு போக மாட்டேன். எனக்கு ஒரு புது வாழ்க்கை வேணும். பஸ் என் கிராமத்து ஸ்டாண்டுக்கு வந்ததும் நான் இறங்கினேன். கால்கள் நடுங்கின. 2 மாதங்களுக்கு முன்னாடி இதே ஸ்டாண்ட்ல இருந்து தான் ராமு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் புறப்பட்டு போனேன். இப்ப திரும்பி வந்திருக்கேன். ஆனா எல்லாம் மாறி போச்சு. வீட்டுக்கு நடந்தே போனேன். வழியில ஊர்க்காரங்க என்ன பார்த்து வியப்பா பார்த்தாங்க. மாலதி வந்துட்டாளா இவ்வளவு சீக்கிரமா சிலர். இன்னும் சிலர் கிசுகிசுத்தாங்க. நான் தலை குனிஞ்சுக்கிட்டே நடந்தேன். வீடு தெரிஞ்சதும் என் கண்ணுல தண்ணி வந்துச்சு. அம்மா திண்ணையில உட்காந்து துணி தச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்ததும் எழுந்து ஓடி வந்தாங்க. மாலதி, என்னடி ஆச்சு? ஏன் தனியா வந்தேன்னு கேட்டாங்க. நான் அம்மா காலை புடிச்சுக்கிட்டு அழுது எல்லாத்தையும் சொன்னேன். ராமு குடிக்கிறது, அடிக்கிறது, முதலாளி செஞ்சது எல்லாத்தையும். அம்மா அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஐயோ பாவம் என் பொண்ணுன்னு அழுதாங்க. அப்பா வந்ததும் அவரும் கோபமா இருந்தாரு. நாளைக்கே போய் ராமு கிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஆனா நான் வேண்டான்னு சொன்னேன். அப்பா, எனக்கு அவன் வேண்டாம், நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னேன். அப்பா முதல்ல சம்மதிக்கல. பொண்ணு கல்யாணமாகி வீட்டை விட்டு போனா திரும்ப வரக்கூடாதுன்னு ஊரு சொல்லுன்னு சொன்னாரு. ஆனா அம்மா எனக்காக வாதாடினாங்க. இறுதியா நான் வீட்டிலேயே இருக்கலாம்னு முடிவானது. சில நாட்கள் கழிச்சு ராமு வந்தான். என்னை திரும்ப அழைச்சுக்க போறேன்னு சொன்னான். மாலதி, நான் மாறிட்டேன், இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணினான். ஆனா நான் நம்பல. அவன் கண்ல இன்னும் குடி வாட அடிச்சது. அப்பா அவனை திருப்பி அனுப்பினாரு. ராமு போன பிறகு ஊர்ல பேச்ச ஆரம்பிச்சது. மாலதி திரும்ப வந்துட்டாலாம் கணவனை விட்டுட்டுன்னு சிலர். ஏதோ தப்பு பண்ணிட்டாலோன்னு வேற சிலர். எனக்கு வெக்கமா வேதனையா இருந்துச்சு. ஆனா அம்மா ஆறுதல் சொன்னாங்க. பொண்ணு நல்லா இருக்கணும். ஊர் பேச்சு கொஞ்ச நாள் தான். நான் வீட்டிலேயே உட்காந்து அம்மா கூட வேலை செய்ய ஆரம்பிச்சேன். துணி தைக்கவும் வீட்டு வேலை செய்யவும் கத்துக்கிட்டேன். கொஞ்ச நாட்களில என் மனசு கொஞ்சம் அமைதியானது. ஒரு நாள் ஊருக்கு புதுசா ஒரு பள்ளிக்கூட ஆசிரிய தேவைன்னு போர்டு அடிச்சிருந்தாங்க. நான் 10வது வரைக்கும் படிச்சிருந்தேன். அம்மா சொன்னாங்க, போய் ட்ரை பண்ணு மாலதி, உனக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். நான் தயங்கினேன். ஆனா போனேன். பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் என் கூட பேசினாரு. என் கதைய கொஞ்சம் சொன்னேன். அவர் பாவமா பார்த்தாரு. நீ வேலைக்கு வா மாலதி, குழந்தைகள பாத்துக்கோன்னு சொன்னாரு. அன்னைக்கு முதல் நான் ஆசிரியா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். சின்ன குழந்தைங்க என்ன துத்தின்னு விளையாடும். அவங்க சிரிப்பு என் மனச ஆறுதலா ஆக்குச்சு. நான் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சேன். சில மாதங்கள் ஓடின. ஒரு நாள் ஊருக்கு புதுசா ஒரு டாக்டர் வந்திருந்தாரு. அவர் பேர் அரவிந்த். இளைஞர், நல்லா படிச்சவர். கிளினிக் ஆரம்பிச்சிருந்தாரு. ஒரு நாள் எனக்கு ஜூரம் வந்துச்சு. அம்மா என்ன அவர் கிளினிக்கு கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் அரவிந்த் என்ன மருந்து எழுதி தந்தார். நிறைய ரெஸ்ட் எடுங்க, டென்ஷன் எடுத்துக்காதீங்கன்னு சொன்னார். அவர் பேச்சு ரொம்ப அன்பா இருந்துச்சு. அப்புறம் நான் குணமானதும் அம்மாவோட அவர் கிளினிக் போய் நன்றி சொல்லிட்டு வந்தேன். அரவிந்த் என் கூட கொஞ்ச நேரம் பேசினாரு. நீங்க ஆசிரியா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். குழந்தைங்க கிட்ட நல்லா படிக்க வைங்கன்னு சொன்னாரு. கொஞ்ச நாட்களில அவர் என்ன பார்க்க வர ஆரம்பிச்சாரு. முதல்ல நண்பரா பேசினாரு. பிறகு என் கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. மாலதி, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, இனிமே உனக்கு எந்த கவலையும் வராதுன்னு சொன்னார். நான் முதல்ல பயந்தேன். மறுபடியும் ஒரு உறவுன்னு நினைச்சு தயங்கினேன். ஆனா அரவிந்த் என்ன ஒரு நாளும் பலவந்தம் பண்ணல. மெதுவா என் மனச தொட்டாரு. 1 வருஷம் கழிச்சு அரவிந்த் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்கள் கல்யாணம் சின்னதா எங்கள் ஊர்லயே நடந்துச்சு. அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப நான் அரவிந்த் கூட சந்தோஷமா இருக்கேன். எங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு பிறந்திருக்கு. நான் இன்னும் பள்ளிக்கூடத்துல ஆசிரியா வேலை செய்யறேன். குழந்தைங்க என்ன மாலதி மேம்னு அன்பா கூப்பிடுவாங்க. ராமு பத்தி எப்பவாவது கேள்விப்படுவேன். அவன் இன்னும் குடிச்சுக்கிட்டு திரியறானா. முதலாளி சேகர் வெளிநாட்டுக்கே போயிட்டாராம். என் வாழ்க்கை ஒரு கனவு மாதிரி ஆரம்பிச்சு பயங்கரமா மாறி இப்ப மறுபடியும் அழகா ஆயிருக்கு. நான் இப்ப உறுதியா நம்புறேன், ஒரு பொண்ணு எத்தனை கஷ்டம் வந்தாலும் தைரியமா இருந்தா மறுபடியும் சந்தோஷமா வாழ முடியும். என் பொண்ணுக்கு இப்ப பேர் சொல்லி 5 வயசு ஆக போகுது. அவ பேர் அனு. அரவிந்த் வச்ச பேர். அனுகிரகம்னு அர்த்தம். என் வாழ்க்கைக்கு கிடைச்ச அனுகிரகம்னு சொல்லி அவர் அப்படி வச்சாரு. அனு ரொம்ப சுட்டி. காலையில எழுந்ததும் அம்மா ஸ்கூலுக்கு போலாமான்னு கேட்டுட்டே என் மேல ஏறி உக்காந்துருவா. நான் ஆசிரியர், அவன் என் ஸ்டூடெண்ட். இப்படி ஒரு விளையாட்டு எங்க வீட்ல எப்பவும் நடந்துகிட்டே இருக்கும்.
அரவிந்தோட கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. எங்க ஊர்லயே ஒரு சின்ன வீடு வாங்கினோம். முன்னாடி இருந்த என் அம்மா அப்பா வீட்டுக்கு பக்கத்துல தான். அம்மா இப்ப எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்பா 2 வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு. அவர் போறதுக்கு முன்னாடி என்ன பார்த்து, மாலதி, நீ இப்ப சந்தோஷமா இருக்கியே, இத பாக்கறதே எனக்கு போதும்னு சொன்னாரு. அந்த வார்த்தை என் மனசுல இன்னும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. நான் இப்ப ஊர் பள்ளிக்கூடத்துல ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆகிட்டேன். குழந்தைங்க எல்லாம் என்ன ரொம்ப நேசிப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆசிரியர் தினத்துல எனக்கு நிறைய கார்டு, பூங்கொத்து, சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் வரும். ஒரு முறை ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட வந்து, மேம், நான் பெரியவளானது உங்க மாதிரி ஆசிரியர் ஆகணும்னு சொன்னா. எனக்கு கண்ணு கலங்கி போச்சு. நான் அவளை அணைச்சுக்கிட்டேன். அரவிந்தோட கிளினிக் இப்ப ஊர்ல பெரிய இடமா ஆயிருக்கு. ஏழை எளியவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சில நேரம் நைட்டு டியூட்டி இருந்தா நானே போய் உட்காந்து பேஷண்ட்டை பார்த்துப்பேன். எங்க உறவு இப்படி ஒரு நட்பா, காதலா, புரிதலா கலந்திருக்கு. ராமு பத்தி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அவன் இப்ப நகரத்துல ஏதோ சின்ன வேலை பாக்குறானா. குடிக்கிற பழக்கத்தை குறைச்சிட்டான்னு சொல்றாங்க. ஒரு முறை என் ஊருக்கு வந்தப்போ என்ன பார்க்க வந்தானா. ஆனா நான் இல்லனதால திரும்ப போயிட்டான். அவனை நினைச்சு எனக்கு இப்ப கோபமும் இல்ல, பாவமும் இல்ல. ஒரு கடந்த காலம்னு மட்டுமே தோணுது. முதலாளி சேகர் பத்தி எதுவும் தெரியல. வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிட்டாராம். அவர் செஞ்சது என் வாழ்க்கைய ஒரு கட்டத்துல நாசமாக்கின மாதிரி தெரிஞ்சது. ஆனா இப்ப பாக்கும்போது அந்த கஷ்டங்கள் தான் என்ன இவ்வளவு வலிமையாக்கி இருக்கு. அந்த அனுபவங்கள் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கு. ஒரு நாள் ஸ்கூலுக்கு ஒரு புது சின்ன பொண்ணு அட்மிஷன் கொடுக்க வந்தாங்க. அவளோட அம்மா என்ன பார்த்ததும் தயங்கினாங்க. பிறகு தனியா கூப்பிட்டு, மேம், எனக்கு உங்க கதை தெரியும். நீங்க எப்படி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு ஊரு பேசுது. என் பொண்ணு உங்ககிட்ட படிச்சா நல்லா இருப்பா நம்புறேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நான் நிறைய யோசிச்சேன். நான் ஒரு காலத்துல வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நடந்தேன். இப்ப அதே ஊரு என்ன ஒரு முன்மாதிரியா பாக்குது. இது எனக்கு பெரிய பெருமை. அரவிந்த் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு, மாலதி, நீ ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, நீ ஒரு போராளி. உன்னோட கதை நிறைய பெண்களுக்கு தைரியம் கொடுக்கும். நான் சிரிச்சேன். என் கதையை யாருக்காவது சொல்லணுமான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, வேணும்னா ஒரு புத்தகமா எழுது அல்லது பேச்சா சொல்லு. உன்னால மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். நான் இப்ப அதை தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஊர்ல இருக்கிற பெண்கள் குரூப்ல போய் என் அனுபவத்தை பகிர்ந்துகிட்டு இருக்கேன். சில பொண்ணுங்க என்கிட்ட வந்து தங்கள் கஷ்டங்களை சொல்றாங்க. நான் அவங்கள ஆறுதல் பண்ணி, பயப்படாதீங்க, நீங்க வலிமையானவங்கன்னு சொல்றேன். என் வாழ்க்கை ஒரு பெரிய வட்டமா வந்து முடிஞ்ச மாதிரி தோணுது. ஒரு காலத்துல நான் உதவி தேடினேன். இப்ப நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யறேன். இப்ப நான் படுக்க போற நேரத்துல அண்ணு என் பக்கத்துல வந்து படுத்துப்பா. அவ என் கைய புடிச்சுக்கிட்டு, அம்மா, நீதான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா. நான் அவளை முத்தம் கொடுத்து, நீதான் என் உலகம்னு சொல்லுவேன். வாழ்க்கை எத்தனை திருப்பம் கொடுத்தாலும் ஒரு பொண்ணு தைரியமா நின்னா எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். என்னோட பேர் மாலதி. எங்க வீட்டு ஓனர் செஞ்ச வேலையினால என்னோட புருஷனுக்கு